துலாம் ராசி. துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சனி வந்து உச்சமடைகிற ராசியே துலாம். இப்போ டிரான்சிட்டும் வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது. நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின், துலாம் ராசிக்கு வந்து சனி 6ல் போகிறாரு, 6 வந்து ரிஷபம் மாதிரி 11th ஹவுஸ் கிடையாது, 10th ஹவுஸ் கிடையாது, மிதுனம் மாதிரி, அப்போ எங்களுக்குலாம் ஒன்றும் இருக்காதா அப்படின்னு. 6ஆம் இடம் வந்து சனி வந்து பிறவிலேயே யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல சனி இருக்கும் அவங்களெல்லாம் வந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி உண்டு அர்த்தம். யாருக்கெல்லாம் 6th ஹவுஸில் சனி செவ்வாய் 2 பேரும் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா கூட ராகுவும் சேர்த்துட்டாருலாம் எல்லா போர்லையும் ஜெயிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதுதான் எல்லா போட்டி பந்தயம் எல்லாத்தையும் ஜெயிக்கிற சக்தியே இந்த செவ்வாய் சனி ராகு. அசுபர்கள்லாம் வந்து 6ஆம் இடத்துல போய் மறையணும். அசுபர்கள்லாம் 6ஆம் இடத்துல மறைஞ்சாதான் ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைய முடியும். எல்லாத்தையும் தோல்வியே இல்லாத வெற்றி. சப்ஜெக்டிவ் லக்னாதிபதி வலுவாக இருக்கும், புத்தி நல்லா இருக்கும். அது அவங்க இறங்குற விஷயத்தெல்லாம் வெற்றி வரணும்னா அந்த சனி போய் 6ஆம் இடத்துல எதிரியை வீழ்த்தும். அதுதான் அது அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாக்களுடைய இதெல்லாம் பார்ப்பாங்க. போர்லெல்லாம் ஜெயிக்க முடியுமா, வெற்றி கிடைக்குமா. இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு போராட்டம். துலாம் சித்திரை நட்சத்திரம் பாதம் 3, 4, சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 3 பாதங்கள். பெரிய பெரிய திசைகள் நடக்கும். துலாமில் பிறந்தீங்கன்னா பெரிய பெரிய திசைகள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சித்திரையோ இல்லை சுவாதியோ இல்லை விசாகத்திலேயோ பிறந்தீங்கன்னா அப்புறம் ராகு திசை இல்லை செவ்வாய் திசை குரு திசை ஒவ்வொரு திசையும் குறைஞ்சபட்சம் எல்லாம் 18, 16 திசைகள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சித்திரையிலேயே பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரஃப்லி ஒரு 2 வருஷமோ இல்லை 1.5 வருஷம் குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம். ஒரு ராகு ஒரு 18 வருஷம், குரு ஒரு 16, இதுவே உங்களுக்கு 33, 34 வரைக்கும் கொண்டு வந்துடும். 35 வயசு ரீச் பண்ணாதான் தோராயமாக சனி திசையை சந்திப்பீங்க நீங்கள் சித்திரையில் பிறந்திருந்தா. ஒருவேளை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ரஃப்லி ஒரு 30s எல்லாம் சனி திசை வந்துடும், நெருங்கிடும், கிட்ட நெருங்கும். இதுதான் ரஃப் கால்குலேஷன். இப்போ சனி தசையை சந்திக்காமல் துலா ராசி கடக்க முடியாது. மிட் ஏஜில் வந்து சனி தசையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. 30ஸ்ல 35ல் 40ல் 45ல் ஒரு 50 வரைக்குமாவது இது கொண்டு போயிடும். சனி தசைங்கிறது தோராயமாக மேக்ஸிமம் ஒரு 50, 52 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் தசை இருக்காது. அப்போ புரிதல் என்ன அப்படின்னா, துலாம் ராசி சனி தசை பெரும்பாலானோர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த முறை 6ஆம் இடத்துல போகிறதுனால எது நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்களோ அது இப்போ முடியும். அதான் பாயிண்ட். துலாம் ராசி எது முடியாது, எது நடக்காது, எது என்னால் முடியல, எது எனக்கு கிடைக்கல, எது எனக்கு நடக்கல, எது எனக்கு வேணும், எதை நான் நடத்தி காட்டணும், அது இப்போ நடக்கிற நேரம். அதான் துலாமுடைய டைம்.